ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து ராகவா லாரன்ஸ் அவங்க தான் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். இன்றைக்கி வெளியிட்ட வீடியோவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே கட்சி ஆரம்பிக்கணும், அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சு. நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, எங்கள் அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே அதை நானும் எதிர்பார்க்கல, மக்களுக்கு செய்கிற உதவியை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன். நம்ம நண்பர் வந்து அரசியல் வந்துட்டாருன்னு நீ உடனே தம்பிக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லாங்க. எனக்கு உடனே சந்தோஷம். அப்போ கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட விட்டு தம்பியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சி பார்த்தா, என்னம்மா பேச போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, அரசியல் எல்லாம் உனக்கு வேணாம் தம்பி, இது வந்து காசு கொடுத்து அப்புறம் ஜாதி பார்த்து வர்றது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் டேட் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே திருப்பி போட்டுருச்சு. அதை போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஆமாம் தம்பி, இந்த அளவுக்கு ஜெயிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. மக்கள் எல்லாமே காசு இல்லைனாலும் நல்லவங்களை வந்தால் மாற்றம் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவே ரொம்ப சிரித்து எமோஷ்னலாக பேசுனாங்க. அது இன்னும் என் கண்ணிலேயே இருக்குது. நான் இப்போ அரசியலுக்கு போகலாம்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க. தாய்க்கு நிகராங்க உங்கள் எல்லோர்கிட்டையும் நான் கேட்குறேன், அரசியலுக்கு வர தகுதி எனக்கு இருக்கா, நான் வந்தால் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறேன், கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டேன். அதற்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்க அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ராகவா லாரன்ஸ் அவங்க திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.